தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய ஏரிதனல் வலையொலி மூலம் எதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் என்று சொன்னால், சித்திரா முழு நிலவு நாள் அன்று மாமல்லபுரத்தில் ஏறக்குறைய 12 ஆண்டுகளுக்கு பிறகு, குறிப்பாக வன்னியர் சங்கத்தின் மாபெரும் தலைவராக விளங்கிய மாவீரர் காடுவெட்டி அண்ணன் குரு அவர்கள் மறைவுக்கு பிறகு, அதே வன்னியர் சங்கம் லட்சக்கணக்கான தன் உறவுகளை கூட்டி ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்தி முடித்து இருக்கிறார்கள். அந்த மாநாட்டிலே பேசிய நம்முடைய தமிழின போராளி என்கின்ற பட்டம் 90களிலே நம்முடைய மருத்துவர் ஐயாவுக்கு வந்துவிட்டது. 89லே பாட்டாளி மக்கள் கட்சி என்கின்ற ஒரு அரசியல் கட்சியை வன்னியர்களையும் தாண்டி அனைத்து தரப்பு தமிழ் மக்களுக்காகவும் என்ற பேர் அறிவிப்பை செய்து, குறிப்பாக பாட்டாளி மக்களுக்காக, உழவர்குடி மக்களுக்காக, உழைக்கும் மக்களுக்காக என்று பேர் அறிவிப்பு செய்துவிட்டு, அது சாதி சமய கட்சி எல்லைக்கோடுகளை தாண்டி அனைத்து தரப்பு தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் என்று அந்த கட்சியை தொடங்கிய பிறகு, வன்னியர் சங்கத்தை நடத்த வேண்டுமா என்பது வினாவுக்குரிய சிக்கல். தமிழ் தேசிய தளத்தில் நின்று பார்ப்பவர்களுக்கு அது பெருத்த முரண்பாடாகவே இருக்கும். இன்றைக்கும் அந்த முரண்பாடு தொடர்கிறது. ஆனாலும் நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அதற்கு சொல்லக்கூடிய காரணம், வன்னிய பெருங்குடி தமிழர்களுக்கு கல்வி வேலை வாய்ப்புகளில் நாங்கள் 20 விழுக்காடு தனி இட பங்கீடு கேட்டு போராடினோம். 80லிருந்து 87 வரை கடுமையாக போராடினோம். 7 நாள் சாலை மறியலிலே 21 பாட்டாளி மக்களை பலி கொடுத்தோம். அந்த சமூக நீதி கோட்பாட்டிற்காக, சமூக நீதியை வென்றெடுப்பதற்காக, உழைக்கும் மக்களாக இருக்கக்கூடிய, உழவர்குடி மக்களாக இருக்கக்கூடிய வன்னியகுல தமிழர்கள் கல்வியிலே, பொருளாதாரத்திலே மிக 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 பின்தங்கியவர்களாக இருக்கிறார்கள். எனவே மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் என்ற ஒரு புதிய பட்டியலை உருவாக்கி அவர்களுக்கு தனி இடப்பங்கீடு கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த இலக்கிலே தான் தொடங்கினோம். அதில் இன்னும் நாங்கள் வெற்றி பெறவில்லை. இடையிலே கடந்த ஆட்சி அம்மையார் ஜெயலலிதாவினுடைய இறப்புக்கு பிறகு முதலமைச்சரான நம்முடைய பச்சை தமிழர் எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நாசகார ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான அந்த போராட்டத்தில் தமிழ்நாடு காவல்துறை நடந்து கொண்ட அந்த கொடூரமான அந்த நிகழ்வுகளை மட்டும் ஒதுக்கி வைத்து பார்த்தால், எடப்பாடி பழனிசாமி ஆட்சி எவ்வளவோ மேலான ஆட்சி என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு நீட்டு என்று தமிழ்நாட்டு மாணவர்களை மாணவிகளை நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கி கொண்டு மூக்குத்தியை கலத்து, சட்டை பொத்தானை கலத்து, கம்மலை கலத்து, காதில் இருக்கிற மெட்டியை கலத்து என்று கழுத்தில் இருக்கிற தாலியை கூட கலட்ட சொல்கிற கடுமையான கொடுமையான அந்த நீட்டுக்கு எதிராக இன்றைக்கு போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது, அந்த மாணவ மாணவியர்களுக்கு 7.5 விழுக்காடு அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு இடம் என்ற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார் எடப்பாடி. பாராட்டுக்குரியதான். என்னுடைய அன்பு தம்பி ஆற்றல் மறவன், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் திமுக கூட்டணியில் இருந்தாலும் சட்டப்பேரவையிலே முதலமைச்சரை வைத்துக் கொண்டு எடப்பாடியாரை பாராட்டி அந்த பண்பாடு இருக்கல்லவா, வரவேற்க தகுந்த பாராட்டுக்குரிய பண்பாடு. வேல்முருகன் உண்மையை உரத்து சட்டமன்றத்திலே பதிவு செய்தார். அதே போலதான் நம்முடைய வன்னிய பெருங்குடி மக்களுக்கு 10.5 விழுக்காடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு கொடுத்தார். அது அவசரமாக கூட்டணி சேர்க்க வேண்டும் என்கிற நோக்கம் இருந்தாலும் கொடுத்தது உண்மைதான். பிறகு உச்ச நீதிமன்றத்திலே அதற்கு தடை வாங்கி விட்டார்கள். நாங்கள் இருந்தால் இந்த சட்ட சிக்கல் வராமல் 10.5 விழுக்காடு ஏன் இருந்த காலத்தில் கொடுக்கல என்ற வினாவுக்கு திராவிட மாடல் என்னை வரைக்கும் விடை சொல்லல. மூத்த தலைவராக இருக்கக்கூடிய, முதிர்ந்த அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் துரைமுருகனும் அதுக்கு விடை சொல்லல. அப்படி 10.5 விழுக்காடு கொடுத்த வகையிலே எடப்பாடி, இப்படி பல வகையில எடப்பாடியை பாராட்டலாம். எனவேதான் தொடர்ந்து நாங்கள்
வன்னியர் சங்கத்தை அந்த இலக்கை நோக்கி, சமூக நீதி இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டிய சூழல் இருப்பதனால என்று சொல்லப்படுகிறது. அது நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனாலும் அந்த மாநாட்டிலே ஐயா மிக கடுமையாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அரசியல் அடிப்படையில் எதிரிகளாக இருக்கக்கூடிய கட்சிகளை தாக்குவதை காட்டிலும், அந்த கட்சிகள் மீது தன்னுடைய பார்வையிலே விமர்சனத்தை வைப்பதை காட்டிலும், பக்கத்தில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது சாதிய சாடல் தான் இன்றைக்கு பேசு பொருளாக இருக்கிறது. அவரும் அப்படித்தான் இருக்கிறாரு. மாநாட்டு அரங்கத்துக்கு வருகிறார், முன் வரிசைக்கு வருகிறார், எல்லோருக்கும் வணக்கம் சொல்கிறார். வன்னியர் சங்க தலைவர் பூத்தா அருள்மொழியா பூத்தா இளங்கோவனம் யாரோ அவருக்கு வணக்கம் சொல்கிறார். இப்படி பல பேருக்கு வணக்கம் சொல்கிறார். முதல் வரிசையிலே கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நம்முடைய அண்ணன் வடிவேல் ராவணன் அவர்கள் தலைவரே வருகிறார் என்று எழுந்து நிற்கிறார் வணக்கம் சொல்ல. பாவம், அவரை கண்டுகொள்ளாம அவரை பார்க்க கூட இல்லை நம்முடைய அன்புமணி ராமதாஸ். பொதுச் செயலாளருக்கு உள்ள அதிகாரம் இதுதான் என்பதை நம்ம ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியில் கேட்டா பட்டியல் பிரிவை சார்ந்த ஒருவருக்கு நாங்கள் பொதுச் செயலாளர் கொடுத்திருக்கிறோம். என் தம்பி செந்தமலன் சீமான் கூட எங்க ஐயா ராமதாஸ் சட்ட விதிமுறைகளிலே பொதுச் செயலாளர் பட்டியல் பிரிவுக்கு அவர் கொடுக்க மாட்டார். அவர் இந்த நாட்டிலே இல்லாதவருக்கு கொடுத்திருக்கிறார், அது வேற செய்தி. ஆனாலும் அந்த வன்னிய பெருங்குடி மக்கள் லட்சக்கணக்கிலே மாமல்லபுரத்திலே கூடி, ஏனால் கடந்த முறை மரக்காணத்திலே மிகப்பெரிய துயர்மிகு நிகழ்வுகள் நடந்தன. பேசு பொருளாதார பெரிய சர்ச்சைகளை உண்டு செய்தது. ஆனால் இந்த முறை என்னுடைய அன்பு தம்பி இன்னொரு ஆற்றல் மறவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனுக்கு எந்த வேலையும் வைக்காமல் அமைதியாக வந்தார்கள். ஆரவாரமின்றி கூடினார்கள். ஐயா பேச்சை கேட்டார்கள். அமைதியாக கலைந்து சென்றார்கள். திருமாவளவனுக்கு பேசுவதற்கு எதுவும் இல்லாமல் வைத்து விட்டார்கள். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குழந்தையில் இருக்கக்கூடிய மகா குளத்திலே ஒரு மிகப்பெரிய மாமாங்கம் என்று சொல்வார்கள். நானே சிறுபிள்ளையில பார்த்திருக்கிறேன். தொடர்வண்டி மேலெல்லாம் ஏறி வரக்கூடிய அளவுக்கு அந்த திருவிழா நடக்கும் நம்முடைய குடந்தை நகரிலே, நெற்களஞ்சிய பகுதியிலே, கும்பகோணத்திலே. அதுபோல் 12 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களுடைய அன்பு வேண்டுகோளை ஏற்று பாட்டாளி உறவுகள் பல லட்சக்கணக்கில் மாமல்லபுரத்தில் கூடி கலைந்திருக்கிறார்கள். அவருடைய கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதற்கு அந்த மாநாட்டிலே பங்கெடுப்பதற்கு அதைத்தான் சொல்ல வருகிறேன். எல்லா கட்சி தலைவர்களுக்கும், நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமலர் சீமான் உட்பட, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அன்பு தம்பி தொல் திருமாவளவன் உட்பட எல்லா கட்சி தலைவருக்கும் அதற்கென்று ஒரு குழுவை அமைத்து அந்த குழு போய் நேரடியாக அழைப்புதல் கொடுத்திருக்கு. அழைப்புதலை குழுவின் சார்பிலே கொடுத்திருக்கிறார்கள். தமிழின போராளி மருத்துவர் ஐயாவே வந்து நேரில் தந்தால்தான் நான் செல்வேன் என்கிற நிலைப்பாடு எல்லாம் இதுல எடுக்கக்கூடிய நிலை இல்லாத சிலர் அப்படி எடுத்திருப்பதாக தகவல்கள் வருகின்றன. இது 1980 உலகத்தமிழ் மாநாடு மதுரையிலே நடத்திய போது மக்கள் திலகம் மாக்கோரா முதலமைச்சர் இருந்து அவரே நேரடியாக கோபாலபுரத்துக்கு போய் எதிர்கட்சி தலைவர் ஐயா கலைஞருக்கு அழைப்பு கொடுக்கவில்லை, எனவே நான் மாநாட்டை புறக்கணிக்கிறேன் என்று கலைஞர் கருணாநிதி அறிவித்ததை போல தமிழின போராளி மருத்துவர் ஐயா வந்து எங்களுக்கு அழைப்பு தரவில்லை, பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அழைப்பு தரவில்லை, எனவே வாழ்த்து செய்தியோடு நிறுத்துகிறோம். சரியே, அதாவது ஒரு வாழ்த்து செய்தியோட நாகரீகமாக நிறுத்தியதாக கருதப்படும். ஆனால் இந்த மாநாடு தொடர்பாக நம்முடைய அன்பு தம்பி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வெளிப்படுத்திய கருத்து எந்த தமிழனாலும் ஏற்க முடியாத கருத்து. என் மீது அன்பு உள்ளவர், என் மீது மதிப்பு உள்ளவர். நான் இன்றைக்கும் அன்பு தம்பி என்றுதான் அவரை அழைப்பேன். 1000 பேருக்கு நடுவே நின்றாலும் என்னை, என் முகத்தை பார்த்து விட்டால் தம்பி தொல் திருமாவளவன் என் அருகில் வந்து கையை பற்றி நலம் விசாரிக்காமல் சென்றதே கிடையாது. அந்த அளவுக்கு இருவருக்கும் அன்பிற்கு என்னுடைய இல்லத்திற்கு 2 முறை வரி தந்திருக்கிறார்கள். என்னுடைய துணைவியார் மரணத்தின் போது ஒரு அரசியல் கட்சி தலைவர், நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமலர் சீமானுக்கு அடுத்து என் தம்பி திருமாவளவன் தான் என்கிட்ட துக்கம் விசாரித்தார். அந்த அளவுக்கு நெருக்கம் இருக்கு. ஆனாலும் ஒரு சமூக நல்லிணக்கத்தின் அடிப்படையில் நீங்கள் மருத்துவர் ஐயாவோட கூட்டணி சேர வேண்டாம். அது உங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு, உரிமை. அதிலே நாங்கள் தலையிட மாட்டோம். சேர வேண்டும் என்று சொல்வது எங்களுடைய கருத்து. ஏனென்று சொன்னால் தமிழின உரிமை,
ஒரு பெருங்குடி 2 கோடி மக்கள் தொகை கொண்ட வன்னிய பெருங்குடி தமிழர்கள், அதற்கு அடுத்து பெருங்குடி தமிழர்களாக இருக்கக்கூடிய ஆதி தமிழர்களான பறைய சமுதாய மக்கள், 2 உழவர் குடி மக்கள். நம்முடைய துரைமுருகன் சொன்னார் பாருங்க, மூத்த அமைச்சர் ஈவேராவை சந்தித்தேன் மாணவனா இருக்கும்போது, அவருக்கு பணிவிடை செய்வதற்கு என்னை நியமித்து விட்டு கட்சி பொறுப்பால் போய்விட்டார்கள். அப்பொழுது அவர் என்ன சாதின்னு கேட்டாரு. யாரு? ஈவேரா. என்ன சாதின்னு கேட்டாரு. நான் வன்னியர்னு சொன்னேன். அதுக்கு ஈவேரா அவருடைய மொழி நடையில இவரே சொல்கிறார், நீயும் பறையனும் ஒண்ணுதான் என்று சொல்லுகிறார் என்று சொன்னார் அல்லவா துரைமுருகன். நான் சொல்லல. அதுபோல 2 சமூக மக்களும் வேளாண்குடியை சார்ந்தவர்கள். 2 பேர்களும் அடுத்தடுத்து ஒட்டி உறவாடி வாழக்கூடிய தொழில் செய்யக்கூடிய சமுதாயம். இந்த 2 சமுதாயத்தின் தமிழ் தேசிய பேரினத்தின் தலைக்குடிகள். இவர்கள் ஒற்றுமையை நம்ம வலியுறுத்த வேண்டுமா, இல்ல ஒற்றுமைக்கு எதற்காக குதர்க்கம் பேசணுமா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுமானால் பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி சேருவதும் சேராதும் கட்சி நிலைப்பாடு உரிமை, அதை நாங்கள் பொருட்படுத்த போவதில்லை. ஆனால் 2 சமூக மக்களும் ஒன்று சேரவே முடியாது, ஒன்று சேரவே விடமாட்டேன் என்று என் தம்பி தொல் திருமாவளவன் பேசுவது ஏற்க தகுந்ததல்ல. அது தமிழ் தேசிய இனத்தின் ஓர்மைக்கு எதிரான குதர்க்க பேச்சாகும் என்பதை மிகுந்த வருத்தத்தோடு மிகுந்த வலியோடு குமரி முதல் சென்னை வரை, ராமேஸ்வரம் முதல் கிருஷ்ணகிரி வரை உள்ள 1,38,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள மிகப்பெரிய நாடான தமிழர்களின் தாய் நிலமான தமிழ்நாட்டில் வாழக்கூடிய 8 கோடி மக்களும் சாதி சமயம் கட்சி எல்லைக்கோடுகளை தாண்டி தமிழ்நாட்டு குடிமக்கள் என்ற உணர்வோடும் அண்ணன் தம்பி என்கின்ற அந்த தோழமை உடன்பரப்பு உணர்வோடும் வாழ வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் ஒற்றுமையாக நிலைத்து நிற்க வேண்டும். அதற்கு ஊறு நேரக்கூடிய வகையில் எவர் பேசினாலும் ஏற்க முடியாது என்றுதான் நம்முடைய தம்பி தொல் திருமாவளவன் அவர்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம். என்று சொன்னால், இந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருந்த போதே காவிரியில் நம்முடைய உரிமையை மீட்க முடியவில்லை. எந்த அளவுக்கு தமிழர்கள் ஒன்றுபட்டு நின்ற போதும் கச்சத்தீவிலே நம்முடைய மீனவர்களை காப்பாற்ற முடியவில்லை. முல்லை பெரியார் அணை நீர்மட்டத்தை உயர்த்த முடியவில்லை. தமிழ் ஆட்சி மொழியாக இல்லை, பயிற்று மொழியாக இல்லை, நீதிமன்ற மொழியாக ஆக்க முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் மதுபான கடைகளை திறந்துவிட்டு குண்டு போட்டு கொன்றான் சிங்களவன், குடிக்க வைத்துக் கொள்கிறான் திராவிடன் என்கிற நிலைப்பாடு இருக்கு. நல்ல தமிழ்நாடு, அறம் சார்ந்த தமிழ்நாடாக விளங்கிய நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கு உலகத்திலே நல்ல குடிகார நாடாக ஆண்டுக்கு 50,000 கோடியை ஈட்டி தரக்கூடிய உழைக்கும் மக்களிடமிருந்து, ஒடுக்கப்பட்ட மக்களிடமிருந்து, பாட்டாளி மக்களிடமிருந்து இந்த மதுபான கடை மூலம் அரசு சுரண்டி கொழுக்கிற, அரசை இயக்குகின்ற இந்த ஆளுமையாளர்கள், அமைச்சர் பெருமக்கள் சுரண்டி கொழுக்கின்ற அந்த கொடுமையான சூழலுக்கிடையே தமிழ் தேசிய இனம் நடைபோட்டால் கூட இந்த இனம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்பதுதான் 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தமிழ் தேசிய களத்தில் இருக்கக்கூடிய மெய்யான தமிழ் இன தொண்டர்களாகிய எங்களுடைய எண்ணம், எங்களுடைய கொள்கை, எங்களுடைய உயிர் மூச்சு. அதன் அடிப்படையிலே தான் நம்முடைய தம்பி சொந்தமலர் சீமான் அவர்கள் சொன்னதை போல இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை என்ற இலக்கிலே பயணிக்கிற பொழுது, அன்பு தம்பி தொல் திருமாவளவன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகளின் தலைவர், நீங்க தான் சொல்றீங்க உங்களோட கூட்டு சேர்ந்து 10 தொகுதியை பெற்று நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று. இப்ப கூட தான் சட்டமன்ற உறுப்பினரா 5 பேர் இருக்கிறீங்க, நாடாளுமன்ற உறுப்பினரா 3வது முறை என்று நினைக்கிறேன் 2 பேர் இருக்கிறீங்க. நீங்கள் எண்ணிய சமூக விடுதலையை பெற்றுத்தர உங்களால் முடிந்ததா? ஆனால் தமிழினம் ஒன்றுபட்டு நின்றால் இனத்தின் விடுதலை வென்றெடுக்க முடியும் என்ற அடிப்படையிலே விமர்சனமாக எடுக்க வேண்டாம், அறிவுரையாக எடுக்க வேண்டாம். அன்பு தம்பி தொல் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு அண்ணன் என்ற முறையிலே அன்புரையாக சொல்கிறேன், அருள் கூர்ந்து இனிமேல் தமிழ் இனத்தை பிளவுபடுத்துகிற எந்த ஒரு சொல்லும் உங்கள் திருவாயிலிருந்து வரக்கூடாது கூடாது கூடாது என்கின்ற அன்பான வேண்டுகோளை அன்பு தம்பி தொல் திருமாவளவன் அவர்களுக்கு தமிழ்நாட்டு தமிழகம் மூலம் உலகெங்கும் பறந்து வாழக்கூடிய புலம்பெயர் தமிழர்கள் எல்லோருடைய சார்பாக வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.